கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே தனியார் பள்ளியில் மாதவிடாயை காரணம் காட்டி சிறுமியை வகுப்பறைக்குள் அனுமதிக்காமல் வாசலில் அமர வைத்து தேர்வு எழுத வைத்த சம்பவம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் பள்ளியில் மாணவிக்கு நேர்ந்த கொடுமையின் பின்னணி என்ன? ஏன் இங்கே உட்காந்து எக்ஸாம் எழுதிட்டு இருக்கா? கட்டு, என்ன எக்ஸாமு? என்ன எக்ஸாம் பாப்பா? ஏன் இங்கே உட்காந்து எழுதிட்டு இருக்கா? யார் இங்கே உட்காந்து எழுத சொன்னது? எந்த மிஸ்ஸு? வயதுக்கு வந்த 8ஆம் வகுப்பு மாணவியை வகுப்பறைக்குள்ளேயே அனுமதிக்காமல் வாசலில் அமர வைத்து ஆண்டு இறுதித் தேர்வை எழுத வைத்த காட்சிகள் தான் இவை. சிறுமிக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கு நியாயம் கிடைக்குமா? முன்னாடி உட்காந்து பாஸ்பரியில் தான் உட்காந்து எழுதுனியா? பிரின்சிபல் மிஸ் உன்னை இங்கேயே உட்காந்து எழுத சொல்லிட்டாங்களா? ஏஜென்ட் பண்ணால் உள்ளே உட்காந்து ரூமில் உட்காந்து எழுதக்கூடாதாம்மா? வீதியில் உட்காந்து எழுதணுமா? இல்லையா? கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே செங்குட்டைப்பாளையத்தில் சுவாமி சிப்பவானந்த மெட்ரிகுலேஷன் பள்ளி இயங்கி வருகிறது. இங்கு 8ஆம் வகுப்பு படிக்கும் அருந்ததிய சமூகத்தைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் கடந்த 5ஆம் தேதி பூப்பெய்தியுள்ளார். எனினும் தற்போது ஆண்டு தேர்வுகள் நடைபெறுவதால் தேர்வு எழுதுவதற்காக வகுப்பறைக்கு வந்துள்ளார். ஆனால் சிறுமியை வகுப்பறைக்குள் அனுமதிக்காத பள்ளி நிர்வாகம் அவரை வகுப்பறை வாசலில் அமர வைத்து தேர்வு எழுத வைத்துள்ளனர். இந்த வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. சிறுமியின் தாய் தனது செல்போனில் பதிவு செய்த இந்த வீடியோ காட்சிகள் வைரலாக பரவி அனைவரையும் ஆவேசப்பட வைத்துள்ளது. இயற்கையாக பெண்களின் உடலில் ஏற்படும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாமல் பள்ளி வகுப்பறைக்குள் சிறுமியை அனுமதிக்காமல் வாசலில் அமர வைத்து தேர்வெழுத வைத்த தனியார் பள்ளி நிர்வாகத்தின் நடவடிக்கை பெரும் சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ளது. வயதுக்கு வந்த மாணவியை தீட்டாக கருதி தனியாக படியில் அமர வைத்து 7ஆம் தேதி அறிவியல் தேர்வையும் 9ஆம் தேதி சமூக அறிவியல் தேர்வையும் வகுப்பறைக்கு வெளியே படியில் அமர்ந்து எழுதியிருக்கிறார் அந்த மாணவி. இந்த சம்பவத்தை கண்டித்தும் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் மக்கள் விடுதலை முன்னணி அமைப்பினர் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் போராட்டம் நடத்தினர். இந்த நவீன தீண்டாமை குறித்து சார் ஆட்சியர் அலுவலகத்தில் மாணவியின் தாய் புகாரும் அளித்திருக்கிறார். இந்த விவகாரம் பெரும் சர்ச்சையானதை தொடர்ந்து பள்ளி முதல்வர் ஆனந்தி, பள்ளி கண்காணிப்பாளர் சிவகாமி ஆகியோரிடம் பொள்ளாச்சி காவல் உதவி கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் விசாரணை நடத்தியிருக்கிறார். மாணவியின் பெற்றோர் தங்கள் மகளுக்கு ஏதும் தொற்று ஏற்பட்டுவிடும், அதனால் தனியாக அமர வையுங்கள் என கேட்டுக்கொண்டதால் மாணவியை தனியாக அமர வைத்து தேர்வு எழுத வைத்தோம். எங்களுக்கு வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை என பள்ளி நிர்வாகிகள் கூறியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பள்ளி நிர்வாகத்தினரிடம் கோவை மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை உதவி இயக்குனர் வடிவேல் விசாரணை நடத்தி வருகிறார். 6/4/2025 ஈவினிங் அரௌண்ட் 5:30 அம்மா தான் கால் பண்ணாங்க. தனியாக உட்காந்து அலோவ் பண்ணுங்க, இவங்க இன்ஃபெக்ஷன் இஷ்யூ அந்த மாதிரி ஆயிரும், நீங்கள் தனியாக அலோவ் பண்ணுங்க. டீச்சர் என்ன சொன்னாங்க, நீங்கள் எனக்கு கேட்க வேண்டாம், நீங்கள் பிரின்சிபலுக்கு கேளுங்க. அடுத்த நாள் இவங்க பாப்பா கூட வந்தாங்க. அம்மா தான் கேட்டாங்க அலோவ் பண்ணுங்க, அந்த மாதிரி ஓகே இவங்க அலோவ் பண்ணுறேன். அப்புறம் அம்மா போயிட்டாங்க. இவங்க வெளியே உட்காந்து எக்ஸாம் எழுதுறாங்க. மாணவியின் தாய் கேட்டுக்கொண்டிருந்தாலும் வகுப்பறைக்குள்ளேயே தான் அமர வைத்து தேர்வு எழுத வைத்திருக்க வேண்டும். ஆனால் வகுப்பறைக்கு வெளியே அமர வைத்தது இலவச கட்டாய கல்வி சட்டம் 2007 விதி 17 படி தவறு என கூறப்படுகிறது. இதனால் சித்பவானந்தா பள்ளி முதல்வர் ஆனந்தியை சஸ்பெண்ட் செய்து பள்ளி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. மேலும் இந்த பள்ளி மாணவியின் வீடியோவை சமூக வலைதளங்களில் பரப்பியவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பொள்ளாச்சி காவல் உதவி கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங் தெரிவித்திருக்கிறார்.